சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காண. ஆமென். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே. சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர். ஆண்டவரே, ஏதோ எங்களுக்கு பாடல் தெரியும் என்று நாங்கள் வெறும் வரியை மாத்திரம் பாடுகிறவராயிராமல் எங்கள் கண்களுக்கு முன்பதாய் உம்மை நிறுத்தி நாங்கள் அதை பாட. ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். We worship you, Father. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவே, ஆட்டுக்குட்டியானவராய் எங்களுக்காக மரித்த குமாரனாக இயேசுவே, சாவாமை உள்ளவரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் ஆராதிக்கிற தேவன், ஆராதித்த தேவன், இனி வாழ்நாளெல்லாம் ஆராதிக்க போகிற தேவன். அவர் ஏதோ சும்மா ஒரு சாதாரணமானவர் கிடையவே கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். தம்முடைய வார்த்தையினால வானத்தையும் பூமியையும் சகல சிருஷ்டிகளையும் ஜஸ்ட் ஒன் வேர்ட் ரிலீஸ் பண்ணி அவர் ஆண்டவர் உருவாக்கினார் என்பதை நாங்கள் பார்க்குறோம். வெளிச்சம் உண்டாக கடவதாக எல்லாமே தன்னுடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்கினார். இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் கிடையவே கிடையாதுங்க. எல்லாம் கண்களை மூடினவனமாய் ஏதோ சும்மா பாடணும் அப்படின்றது இல்லாமல் ஜஸ்ட் உணர்வுள்ளவர்களாய் உணர்ந்தவர்களாய் நம்ம பாட போகிறோம். நல்லா கரங்களை உயர்த்தி வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர்.
வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றி நீர் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே ஓ நீர் ஒருவரே நீர் ஒருவரே எஸ் நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர். ஷக்கரலமனந்துடோ சொல்லுங்க. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. தெரியுமா? வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், வானம் படைத்தவர், இந்த பூமி நட்சத்திரங்களை பெயர் சொல்லி. ஓ நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே ஓ எங்கள் பிதாவே. ஓ நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை. ஒரு காரியத்தை இந்த பாட்டை பாடும் பொழுது, இன்றைக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்தும் போது ஒரு காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு நினைப்பூட்டினார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை தம்பி, என்னென்னா சில நாட்களாக ஒரு காரியத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். சமரிய ஸ்திரீ, அதாவது யோவான் 4வது அதிகாரத்தில் இருக்கக்கூடியதான அந்த சமரிய ஸ்திரியை பற்றி கடந்த நாள் கூட அதை பற்றி பேசியிருப்போம். ஒரு காரியத்தை நல்லா கவனமாக கேளுங்க. நாம் என்றைக்கும் தேவனை தேட ஒரு இடத்துல போகிறோம், அல்லது தேவனை ஒரு இடத்துல நான் பார்க்கணும் அப்படின்னு நாம் விருப்பப்பட்டால் எல்லாம் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எப்படியேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், உடைந்திருந்தாலும், அழுக்காக இருந்தாலும், மோசமாக இருந்தாலும், அழகாகவே இருந்தாலும், ஆண்டவரை பார்க்கணும் இல்லது ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா, நீங்கள் 3 காரியத்தை செய்யணும். 1, நீங்கள் போகிற ஸ்தலம் அல்லது நிற்கிற ஸ்தலம், இல்லை நீங்கள் போகிற பில்டிங் அல்லது நிற்கிற பில்டிங், அந்த பில்டிங்கையும் அந்த ஸ்தலத்தையும் நீங்கள் மறக்கணும். யூ நீட் டு டினை. நீங்கள் அதை மறுதலிக்கணும், அதை மறக்கணும். இன்றைக்கு இடத்திற்கு தக்கதாய் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனா, ஆராதனைகள்
இடத்துக்கு தக்கதாய் தோற்றங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் போகிற சபையும் நான் போகிற ஸ்தலமும் பெரியதா இருக்கும்னா அதுக்கு ஏற்றபடி என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். அந்த சபைக்கு, அந்த கட்டிடத்திற்கு, அந்த ஸ்தலத்திற்கு, அந்த பெரிய கூட்டத்திற்கு நான் போகிறேன்னா அந்த இடத்துல என்னை பார்த்து என்ன சொல்லிடுவாங்க, என்கிட்ட இருக்கிற உடை இதுதான், என்னுடைய வசதி இதுதான். ஆனால் அங்கே இருக்கிறவங்க அப்படி அந்த ஸ்தலத்துக்கு ஏற்றபடி என்னை மாற்றிக்கொள்ள நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி என்கிட்ட இல்லைன்னா அந்த இடத்துல போக நான் மறுதளிக்கிறேன். காரணம், நான் கர்த்தர் இருக்கிறார் என்று நான் போகலை, அந்த கட்டிடத்தை பார்க்க நான் போகிறேன். நான் கட்டிடத்திற்காக நான் போகலை, சபைக்கு நான் கட்டிடம் பார்க்க போகலை, அந்த ஸ்தலத்தின் மேன்மைக்காக போகலை, எழுத்து பிரகாரமாக. ஆனால் அந்த இடத்துல என் தேவனை பார்க்க நான் போகிறேன், அல்லது என்னுடைய தேவனுடைய சத்தத்தை கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், யூ நீட் டு டினை த பிளேஸ் வேர் யூ ஆர் ஆர் வேர் யூ கோ. ரெண்டாவதா நீங்கள் மறுதளிக்க வேண்டிய காரியம், உள்ள வந்த உடனே பெரிய பிரச்சனை என்னன்னா, சுற்றில் இருக்கிற ஜனங்க எப்படி நான் கையை உயர்த்தி ஆராதிக்கிறது, முன்னாடி நிற்கிறவங்க பார்த்து என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இல்லை 4 பேர் என்னை பார்த்து, என்னுடைய உடையை பார்த்து, என்னுடைய தோற்றத்தை பார்த்து என்ன கேவலமாக பேசிடுவாங்களா, என்னுடைய வாய்ஸை பார்த்து ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா. 4 பேரை பார்த்து இன்னைக்கு நாம் ஆராதிக்காமல் போயிடுறோம். உள்ள நுழையிறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உள்ள வந்தா கர்த்தரை உண்மையை ஆராதிக்கிறதுல அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க. ரெண்டாவது, நீங்கள் வரும்பொழுது உள்ள வந்துட்டீங்க, பில்டிங்கை மறந்துட்டீங்க, ஸ்தலத்தை மறந்துட்டீங்க, நீங்கள் உள்ள வந்த உடனே ஜனங்களை மறக்கணும். யூ நீட் டு deny the people and forget the people around you, whether the worship leader or a musician, whomsoever it is, யாரானா இருக்கட்டும், நீங்கள் இதை மறுதளிக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற அனுபவத்துக்குள்ளே போவீங்க. ஏன்னா we are not come inside to see the people but to see Jesus. நீங்கள் ஜனத்தை பார்க்க வரல, நீங்கள் கட்டிடம் பார்க்க வரல, நாம் இயேசுவையும் அவருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். அதனால் யாரை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவதா, நீங்கள் உங்களையே மறக்கணும். யூ நீட் டு deny yourself. நான் எப்படி இருக்கிறேன், என் அழகு எப்படி இருக்கு, என் தோற்றம் எப்படி இருக்கு, என்னை பற்றி ஏன் கவலை, ஏன் கண்ணீர், ஏன் துக்கம், என்னை பற்றி உங்களையே நீங்கள் மறந்துடணும். யூ நீட் டு deny yourself. இந்த 3 மறுதலிக்கிற காரியங்கள், இடத்தையும் ஜனத்தையும் என்னையும் நான் மறுதலிக்கும் பொழுதுதான் என் ஆண்டவருடைய சத்தத்தை என்னால் தெளிவாக கேட்க முடியும், என் ஆண்டவரை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்படியா வேதத்தில் ஆராதிக்கும் பொழுது அதை பற்றி பேசணுன்ற ஒரு ஏவுதல். சமரிய ஸ்திரியோட வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள் நடந்தது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க ஆண்டவர், அதாவது அவங்க தண்ணி சேரலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு, இன் an exact டைம், ஒரு appointed டைம், 6th hour, 6ஆம் மணி நேரத்தில் அவர் யாக்கோபுடைய கிணற்றண்டை போகிறாரு, கூட சீஷருங்க வராங்க. சீஷருங்க வருகிற நேரத்தில் திடீரென்று ஆண்டவர் என்ன செய்கிறார், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறார். அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எந்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று வருகிறாரோ அந்த கிரியையின்படி கர்த்தர் ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவார். God create a situation according to the work which he wants to do in your life. லாசரு செத்து போகும் பொழுது எல்லா ஜனத்துக்கு முன்னாடி அற்புதத்தை செய்தார். ஜனங்கள் முன்பதாய் அற்புதம், ஜனங்கள் முன்பதாய் ஒரு காரியத்தை டீல் பண்றார். ஜைரஸோட டாட்டர் செத்து போகும் பொழுது 4 செவத்துக்குள்ள பெற்றவர்களுக்கு முன்பதாய், குடும்பத்துக்கு முன்பதாய் அற்புதம். இந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில் நான் எல்லாருக்கும் முன்னாடி டீல் பண்ணாக்கா அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். 4 பேருக்கு முன்னாடி டீல் பண்ண கஷ்டமாயிடும், குடும்பம் முன்னாடி டீல் பண்ணாலும் கஷ்டமாயிடும். இந்த ஸ்திரீயோடு கூட நான் தனியாக பேசணும், நானும் அந்த ஸ்திரீயும் தனியாக பேசணும். நாங்கள் தனியாக நிறைய காரியங்களை குறித்து சம்பாஷணம் பண்ணணும். அதனால் கர்த்தர் என்ன, ஒரு பசிக்குதுன்னு சொன்ன உடனே சீஷர்கள் மொத்த பேரும் போயிட்டாங்க. அவர் ஒரு காரணத்திற்காக சூழ்நிலைகள் உருவாக. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில சமயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தனிமை உண்டாக்குறது எதுக்கு தெரியுமாப்பா? அவர் தனியாக வந்து உங்ககிட்ட டீல் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா நான் போயிட்டுருக்கிற அந்த சுச்சுவேஷன், இல்லை நான் பண்ணிகிட்ருக்கிற அந்த பாவத்தின் பழக்கம், கெட்ட காரியம் இருக்கு இல்லையா என்கிட்ட, அதை எல்லாரும் முன்னாடி பேசி அசிங்கப்படுத்துகிற ஆண்டவர் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட விஷயத்தை நான் டீல் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு உன்னை மறுரூபப்படுத்தணும். அதனால் எல்லாரும் முன்னாடி இல்லைம்மா, தனியாக வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ காட் கிரியேட் a situation. ஆண்டவரே சூழ்நிலை உருவாக்கி எல்லாரையும் துரத்திட்டார்.
உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தனிமை இருக்குன்னா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை அலங்கோலப்படுத்தவும் அசிங்கப்படுத்த, அதாவது ஆண்டவர் எல்லாரையும் அனுப்பி தனியாக வந்து உங்ககிட்ட பேசி வாழ்க்கையை மாற்ற போகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படியே கர்த்தர் தேடி வரார். தேடி வந்துட்டதுக்கு பிற்பாடு நடந்த சம்பவம் என்னென்னா, அந்த அம்மா தண்ணி சேரலான்னு வராங்க. தண்ணி சேரலான்னு வந்த உடனே எல்லாம் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் கேட்குறார், எனக்கு தண்ணி கொடுமா, தாகமாக இருக்குது. அதுக்கு ஆண்டவர் அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, நீரோ யூதர். இதான் ஹைலைட்டு, நீரோ யூதர், நானும் சமரிய ஸ்திரியாக இருக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அப்படி தான் காலங்காலமாக கை கொண்டு வருகிறோமே, நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களாம் மேன்மையானவங்க இல்லையா? நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து எங்ககிட்ட பேசுகிறீங்களே, இதெல்லாம் நல்லதாக யாரன்னா பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட தண்ணி கேட்குறவர் யாருன்னு தெரிஞ்சா நீ அவர்கிட்ட வேற ஒரு தண்ணியை கேட்டிருப்ப, அவர் வந்துட்டு உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பாரு. உன்னிடத்தில் பேசுகிறவர் உன்னிடத்தில் தண்ணீர் வேணும் என்று கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சில சமயம் பில்டிங்கையும் ஜனத்தையும் என்னை மேன்மையாக நான் பார்க்குற நேரத்தில் என் பக்கத்தில் ஆண்டவர் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது பக்கத்திலே செயல்பட்டு கொண்டிருந்தாலும் என்னால் பார்க்க முடியாது, என்னால் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. அவருடைய சத்தத்தை கேட்காலும் அவரை பார்க்க முடியாததுக்கு இருக்கிற காரணமே என்னுடைய அக்கிரமமே பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு. இட் இஸ் ஆர் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஒரு மதிலை உண்டாக்குனதான் அவர் சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு. இன்னைக்கு அந்த ஸ்திரீ ஆண்டவர் பேசுகிறார், ஆனால் ஆண்டவர் சத்தம் தான் தெரியல. ஆண்டவரே வந்து பேசுகிறார், அது ஆண்டவர் தானும் தெரியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் பேசிட்டார், நான் யாரும் உனக்கு தெரியலம்மா. சரி, எதுக்கு தெரியலன்னா உன் இருதயத்தில் அவ்வளோ குமிஞ்சிருக்கிறது. இப்போ நான் வாழ்க்கையில் பர்சனலாக டீல் பண்ண போகிறேன். இப்போ நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அம்மா உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா. அந்த அம்மா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தவறுகளான காரியங்களை குறித்து மேலோட்டமாக ஆண்டவர் லைட்டாக ஒரு விஷயத்தை போடுறார். உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா, உன் கணவனை கூட்டிட்டு வா, உன் புருஷனை கூட்டிட்டு வான்றார். அதுக்கு எந்த மாதிரி சொல்கிறாங்க, ஐ டோன்ட் ஹாவ் அன் ஹஸ்பண்ட், எனக்கு புருஷனே இல்லை. சில சமயம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஊழியக்கார மூலியமாக, வசனத்தின் மூலியமாக, உபதேசத்தின் மூலியமாக வார்த்தைகள் வரும். ஏதோ தப்பான காரியத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிற திருத்திக்கோ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் மேலோட்டமாக டச் பண்ணுவார் ஆண்டவர். அதுவும் அசிங்கப்படுத்தலை, டச் பண்ணுவார். ஆனால் அந்த சமயம் நம்ம மற்றவர்களுக்கு கையை நீட்டி இது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிடுறோமே தவிர, நான் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் மாற்றிக்கணும்னு சொல்கிறது கிடையாது. இந்த மாதிரி அதை தான் செய்கிறாங்க. தன் தப்பிதங்களை குறித்து லைட்டாக பேசுகிறார் ஆண்டவர். பேசணுன்னே என்கிட்ட ஹஸ்பண்ட் இல்லைன்றாங்க. நம்மளும் அதை தான் சில சமயம் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து, ஹஸ்பண்ட் இல்லை, நான் எதுவுமே செய்யலை, நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ ஒத்துக்கலை. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது மாற்றணுன்றதான் என் டார்கெட், எல்லாத்தையும் உடைக்கணுன்றதான் என்னுடைய டார்கெட். சரி, நீ ஒத்துக்கலை, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறேன். இந்த டீப்பாக நான் போகிற விஷயத்தில் தான் 4 பேர் முன்னாடி இதை நான் கேட்டேன்னா நீ அசிங்கமாயிடும் தான் எல்லாரையும் நான் அனுப்பிட்டேன். இப்போ நான் அவங்ககிட்ட டீல் பண்ண போகிற விஷயத்துக்காக தான் எல்லாரையும் துரத்திட்டேன். யாருமே கிடையாது. ஆண்டவர் போய் கேட்குறாருப்பா, சூப்பர், கரெக்டு, நீ சொன்னது உண்மைதான். ஏன்னா இப்பொழுது உனக்கு 5 கணவனுடையவளாய் நீ இருக்கிறாய். இப்போ இருக்கிறதும் ஹஸ்பண்டு கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த தப்பிதங்களையும் புட்டு வச்சிட்டார் ஆண்டவர், மொத்தத்தையும் எடுத்து வச்சுட்டார். இதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லவே முடியாது, இல்லை இதுக்கு மேலே ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் மேலோட்டமாக சொல்லும்போது ஒத்துக்கலைனாலும் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் மூலிமா திட்டவட்டமாக சொல்லுவார். நீ என்ன எப்படி ஏதுன்றது ரகசியமாய் சில வார்த்தை மூலியமாக எது மூலியமாக கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அப்பொழுதும் நீ ஒத்துக்கொள்ளலைனா துன்மார்க்கத்தின் ஆவி, அந்த ஒரு விக்கெட் ஸ்பிரிட் எனக்குள்ளே வந்து பின்மாற்றம் அடைஞ்சு ஆண்டவரை மறுதளிச்சு மோசமான நிலவரத்துக்குள்ளே போயிடும். ஆனால் இந்த ஸ்திரீ தன் தப்பிதங்களை கம்ப்ளீட்டாக ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்ட உடனே அப்படியே ஆண்டவர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு, நான் இப்பொழுது உம்மை ஒரு தீர்க்கதரிசியாய் காண்கிறேன். அல்லேலூயா. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஆண்டவர் பேசுகிறாரு, அந்த அம்மாவை பதில் சொல்ல வைக்கிறாரு. ஆண்டவர் பேசுகிறாரு, அந்த அம்மா வாயில் பதில் சொல்ல வைக்கிறாரு. ஆண்டவர் வார்த்தை பேசும் பொழுது யோவான் 15:3 சொல்லுது, என் வார்த்தை உனக்குள்ளே போய் உன்னை சுத்திகரிக்கும். அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். பேசுகிறாரு, உள்ளே இருக்கிற கெட்டதை கக்க வைக்கிறார்.
பேசுகிறாரு, உள்ளே இருக்கிற தேவையில்லாததை வெளியே கொண்டு வருகிறார். இப்படி பேசி பேசி தேவையில்லாத காரியங்களை அப்படியே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துட்டு, இப்போ தீர்க்கதரிசி என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்களே, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எஸ், இல்லைன்னு சொல்லலை, என்னை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டீங்களே, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வந்த உடனே மேலோட்டமாக காரியத்தை குறித்து பேசினார். எழுத்து பிரகாரம் தண்ணி வேணும்னு கேட்டார். அதுக்கு பிரகாரம் என்ன பண்ணிட்டாரு, தப்பிதங்களை குறித்து பேசினார், பாவத்தை குறித்து பேசினார். தட் இஸ் செகண்ட். அந்த தப்பிதங்களை அந்த ஸ்திரீ ஒத்துக்கின உடனே ஆண்டவர் அப்படியே மன்னிச்சுட்டு அதை அப்படியே கம்ப்ளீட்டாக திருப்பி போட்டுட்டு, இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் அந்த அம்மாவே அறியாமல் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு அப்படியே வேதத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்குள்ளே என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, வர்ஷிப் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் ஆராதிக்கிறாங்க. உடனே ஆராதனையை பற்றி இப்போ கான்வர்சேஷன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாவத்தை பற்றி இருந்துச்சு, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுத்து பிரகாரம் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட பேச பேச என்ன நடக்கும்னா, அவரை அறிகிற அறிவின் மேன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவரை அறியாமல் நான் ஆராதிக்கிறேன்னு சொல்கிறது சும்மா அது பெரிய என்ன சொல்றது, ஒரு சத்தம், அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் யார் என்று அறிந்து நீ சர்வ வல்லமை உள்ளவர்னு சொல்கிறேன் தெரியுமா, அது வேற வர்ஷிப். அதுதான் ஒரு ட்ரூ வர்ஷிப். பை நோயிங் ஹூ ஹி இஸ், அப்படி புரிஞ்சுன்னு ஆராதிக்கிறது தெரியுங்களா. இப்போ இந்த அம்மாவுக்கு புரிய வைக்கிறாரு. அந்த அம்மாவே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தில் போகிறாங்க. அப்படி எழுதியிருக்கிறார். உடனே ஆண்டவர் இப்போ என்ன பேச ஆரம்பிக்கிறார், வர்ஷிப் பற்றி பேச. ஆமாம் இல்லைம்மா, கரெக்டு, நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். நான் சொல்கிறேன், உனக்கு சரி நிறைய விஷயம் புரியல, நான் புரிய வைக்கிறேன். ஏன்னா ஆராதனையின் போது நீ அங்கே இங்கே அப்படின்னு சொல்கிற, அப்படியெல்லாம் கிடையாது. ஆராதனை ஆவியோடு உண்மையோடு செய்கிறது ஆராதன்றது அந்த இடத்துல பேசுகிறார். ட்ரூ வர்ஷிப்பை பற்றி பேசுகிறார். எப்படி ட்ரூவாக வர்ஷிப் பண்ணணும், எப்படி ஆராதிக்கணும். உனக்கு புரியலம்மா, நான் புரிய வைக்கிறேன்னு புரிய வைக்கிறார். புரிய இந்த அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேதத்துக்குள்ளே ஜம்ப் ஆகிட்டு டீப்பாக போயிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சமரியா நாங்கள் ஒதுக்கப்பட்டவங்க, நீங்கள் யூதர்கள் மேன்மையானவர்கள். யூதர் வழியாக தான் இயேசு வரார். யூதர் வழியாக தான் இயேசு வந்து, அதை நீங்கள் படித்து பாருங்கள், எத்தனை ரெவலேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அவர் சகலவத்தையும் திருப்பி போட வந்தவர், ஒதுக்கப்பட்டவங்களை தேடி வந்தவர். அவங்க சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் எலாபரேட் பண்ணி சொல்கிறேன், இப்படி தான் ஞாபகம் வருது. வேதத்தில் எழுதி வச்சிருக்கு, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், எங்களுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கிறிஸ்து என்கிற மேசியா வந்தால் அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு விவரித்து சொல்லிடுவாராம், அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாராம், அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாராம், அவர் எல்லாத்தையும் மாற்றிடுவாராம். நிறைய அவங்க பேசுகிறாங்க. கிறிஸ்து வந்தா அவர் எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்கிறார், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, வருஷமாக நாங்கள் காத்துட்ருக்கிறோம், ஒதுங்கி இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவன்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா, அவர் வந்துட்டாருன்னா எங்களுக்கு ஒரு விடுவு முறை வரும், அவருக்காக காத்திருக்கிறோம், அவர் வரட்டும் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கு. எங்களுக்கு தெரியும் கிறிஸ்துவன்னு வந்தாருன்னா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எதிர்பார்த்த நேரம், நான் என்ன எதிர்பார்த்து வந்தனோ அது நடந்துடுச்சு. அந்த கிறிஸ்து நான் தான். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து நான் தான். என்னை பார்த்துட்ட, என் சத்தத்தை கேட்டுட்ட. பைபிளில் போட்டிருக்கு, ஆண்டவர் இடத்தை மறக்க வைத்தார், ஜனத்தை மறக்க வைத்தார், தன்னையே மறக்க வச்சிட்டார். அடையாளம், அந்த ஸ்திரீ அந்த குடத்தை அங்கேயே விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்களா, அது தன்னை வெறுப்பதற்கு அடையாளம். இன்றைக்கு உன்னை வெறுக்கணும், இடத்தை வெறுக்கணும், ஜனத்தை வெறுக்கணும், உலகத்தை வெறுக்கணும். அப்போதான் ட்ரூ வர்ஷிப். ஐ கேன் see Jesus. அவர் யார் என்று அறிந்து பார்த்து உண்மையா ஆராதிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நீ காலங்காலமா எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை நிச்சயமா கொடுப்பார். அதுக்கு என்ன செய்யணும்னா, உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிற நேரத்தில் தேவையில்லாததை யோசிச்சு டிப்ரெஷனில் போகிறத விட்டுட்டு பேசு. நீ பேசணும், அவர் பேசணும். நீ பேசணும், அவர் பேசணும். உனக்கு நேரம் கொஞ்சம் நேரம் கிடைக்குதுங்களா, நேராக ஆண்டோடைய சமூகத்தில் போங்க. அவர் சமூகத்தில் போயிட்டு அவர்கிட்ட பேசுங்க. அவர் நாமத்தை சொல்லி துதிக்க ஆரம்பிங்க. அவர் நடந்த அவன் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிற நன்மைகளை சொல்லி துதிக்க ஆரம்பி. பாவத்திலேருந்து என்னை தூக்கி இருக்கிறீங்களா ஆண்டவரே, நான் பாவி தான், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படியே ஆண்டவர் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். உனக்கு கிடைச்ச நேரத்தில் ஆண்டவரோடு சம்பாஷணம் பேசிகிட்டே இருங்க. கான்வர்சேஷன்.
உன் வாழ்க்கை மறுரூபமாகும். எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தின வண்ணமாய் ஆண்டவரை பார்த்து, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், அவர் சொல்லுங்க, நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே, இருவரும் சந்தோஷிப்போமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, 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 எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். அறிக்கை செய்யுங்க எங்களோடு சேர்ந்து. எனக்கு என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். அவர் பேசுவார். இருவரும் இருவர் சந்தோஷிப்போமே, இருவரும் சந்தோஷிப்போமே. இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த மாதிரி வாழ்க்கையில் நான் நினச்சிருக்கிறேன் இப்படி தான் நடக்கும்னு. யோசிச்சு பாருங்க, பல ஆயிரம் வருஷமாய் தலைமுறையாக காத்து கொண்டு இருக்கிறது. ஒரு விடுமுறை வருமா, எதுக்கு எடுத்தாலும் அப்படியே ஒதுக்கி வைக்கிறாங்க. நீங்கள் வேற, நாங்கள் வேற. ஆனால் கிறிஸ்து வர வரைக்கும் காத்து இருக்கணும்னு எங்கள் தாத்தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்துட்டா மாறிடும். பாருங்க, எத்தனையோ பேர் இருந்தாலும் யார் ஒதுக்கப்பட்டாங்களோ அவங்கள ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த பாட்டு மேபி இந்த பாட்டா இல்லாத அவங்க இப்படி பாடி இருக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கினாரு, என்ன தேடி வந்தாரு, என்னை பற்றி சொல்கிறாங்க. என்னை பற்றி ஒருத்தர் ஃபுல்லாக சொல்லிட்டாருங்க. நான் பார்த்தேன், பைபிளில் எழுதியிருக்கிறாதே, ஸ்கிரிப்சரில் எழுதியிருக்கிறதே, வேதத்தில் எழுதியிருக்கிறவரை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க நினச்சிருப்பாங்க, எனக்கு இந்த பாக்கியமா? இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நீ இருக்கிற ஒரு ஸ்தானம், ஒரு பொசிஷன், அதற்கு காரணம் அவர் மட்டும்தான். எங்களோட கூட சேர்ந்து கடைசியை சொல்லி முடிப்போமா? இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு, சேற்று வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலருண்டு, சேற்று வீசும் மனிதருண்டு. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். உந்தனின் அன்பை நான்
என்னவென்று சொல்லுவேன்? அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. சொல்லுவோமா? உள்ளம் எல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில. உள்ளம் எல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி தூக்கி அப்படியே மேல வச்சுக்கினாரா. நீ சேரா இருக்கிற கழுவி அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே தூக்கி அப்படியே அவருடைய மார்பில வச்சு சொல்லுங்க, தெள்ளு பூச்சி, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி இயேசுவே. ரிபாலா சந்தரே, தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அழையில் வைத்து கொண்டீரே.